நாம இன்னைக்கு பார்க்க போறது எஸ்கே அதர்வா ஸ்ரீலீலா நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பராசக்திங்கிற ஒரு தரமான மூவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல 1959 நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. திருச்சிக்கு வந்துகிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை காட்டுறாங்க. இதுல பப்ளிக் மட்டும் இல்லாம சில அரசியல்வாதிகளும் வந்துகிட்டு இருக்காங்க. திருவனூர் ஒரு போலீஸ் ஆபீசர் தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு சாதாரண போலீஸே கிடையாது. இந்திக்கு எதிராக போராடுற தமிழர்களை கருணையே இல்லாம கொள்ற கொடூரமான போலீஸ் ஆபீசர். ட்ரெயின் திருச்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்க திடீர்னு வழியிலேயே யாரோ ஒருத்தன் முகத்துல கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு ட்ராக் நடுவுல வந்து நின்னு அந்த ட்ரெயினையே நிறுத்திடுறான். அந்த கேரக்டர் வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோ எஸ்கே தாங்க. இவன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுற புறநானூர்னு ஒரு படையோட தலைவன். என்ன ஒருத்த மட்டும் தனியா வந்து ட்ரெயினை நிறுத்திருக்கான்னு பார்த்தா திடீர்னு மறைஞ்சிருந்த நூத்துக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோ மாதிரியே முகத்தை மூடிக்கிட்டு தீபந்தத்தோட வெளில வராங்க. அதுவும் வந்திருக்க எல்லாருமே தமிழர்கள்லாம் கிடையாது. தமிழுக்கு சப்போர்ட் பண்ற வெவ்வேறு மொழி ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. வேக வேகமா வந்து ட்ரெயின்ல இருக்கிற பப்ளிக் எல்லாரையும் சேஃபா இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரெயினையே கொளுத்தி விட்டுறாங்க. அப்பதாங்க முத தடவை ஹீரோவும் திருவும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ முகத்துல கர்ச்சீஃப் கட்டி இருக்கிறதால அது யாருன்னு தெரியல. திருவுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கர கிளாஷ் ஆக அதுல திருவோட விரல்ல கிழிச்சு அவனோட சுண்டு விரலே கட் ஆயிடுது. அந்த கேப்ல ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஹீரோ அவனோட நெஞ்சில பிராமி மொழியில குத்திருக்க டாட்டூவை திரு பாத்துறான். இந்த பிராமிங்கிறது தமிழ் எழுத்துக்களோட பழைய வடிவங்க. சரி, எதுக்கு இப்ப இத்தனை பேர் வந்தாங்க, எதுக்காக குறிப்பா ட்ரெயினை கொளுத்துனாங்கன்னு பார்த்தா என்ன காரணமா இருக்கும்னு கவர்மெண்ட்டுக்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு வேலை இது எதிர்கட்சி ஆளுங்களோட வேலையா இருக்குமோன்னு யோசிக்க திரு ட்ரெயினை கொளுத்தின கெமிக்கலை வச்சு இது எதிர்கட்சியோட வேலை இல்ல, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களோட வேலை தான் கரெக்டா கண்டுபிடிச்சிடறாப்ல. அது மட்டும் இல்லாம அவங்க ஏன் குறிப்பா ட்ரெயின் அட்டாக் பண்ணாங்கன்னு அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நியூஸ் பேப்பர்ல ரயில்வே ஜாப பத்தி ஆட் போடும்போது ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் அந்த ஆட் வந்திருக்கு. அதுவும் இங்கிலீஷ்ல கூட இல்லங்க, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை பத்தி தெரிய வரும்? அதான் அந்த ரயில்வே சம்பந்தமா இருக்கிற ரயிலையே கொளுத்தி விட்டாங்க. நடந்த சண்டையில திருவோட ஒரு விரல் கட்டாகி அந்த கையே ஒழுங்கா செயல்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுதா. அதனால தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஹீரோவை சும்மா விடக்கூடாதுன்னு திரு ஹீரோ மேல கொலை வெறியில இருக்காரு. கடைசியில இவரே ஒரு தமிழன் தாங்க. அப்பா தமிழ், அம்மா ஹிந்தி. அதனால இப்படி ரெண்டுத்துக்கு இடையில சிக்கிட்டாரா. அதனால டிபார்ட்மெண்ட்ல சில பேர் இவரை தமிழன்னு சொல்லி மதிக்கவே மாட்டாங்க. அதனாலயே இவருக்கு தமிழையும் தமிழன்ஸையும் சுத்தமா பிடிக்காதுங்க. இவரை பொறுத்தவரையும் ஹிந்தி எதிர்க்கிற எல்லாரும் தேச துரோகிகளா பாக்குற ஒரு ஆளு. அப்படியே கட் பண்ணா அதே நேரம் இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. நைட் அத்தனை பேர் போய் ட்ரெயின் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுல ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மட்டும் இன்னும் ரிட்டர்னே வரல. என்னாச்சு, ஒருத்தனை மட்டும் இன்னும் ஆள காணோம்னு பார்த்தா அவனே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல சிக்கி செத்து போயிட்டான் நியூஸ் வருதா. அதை கேட்டு ஹீரோ அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போயிடுறான். படிக்கிறதுக்காக ஹீரோ தான் அந்த பையனோட வீட்டுல பேசி அவனை வெளியூருக்கு படிக்க அழைச்சிட்டு வந்தது. கடைசியில இப்ப இவனாலேயே அவனோட உயிர் போயிடுச்சா. அதனால ஹீரோ இன்னும் நொந்து போயிடுறான். மொழியை காப்பாத்துறதுக்கு போராட்டம் பண்ண போய் ஒருத்தனோட உயிரே போயிட்டதால இனிமே இந்த போராட்டமே பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ முடிவு பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட் இறந்த சோகத்துல இனிமே புறநானூர்னு ஒரு படையே இருக்க கூடாதுன்னு சொல்லிடுறான். அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் ஆகி 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ இப்ப ட்ரெயின்ல கறி அள்ளி போடுற வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரு காலத்துல எந்த மொழியை எந்த கவர்மெண்ட் எதிர்த்தாரோ அங்கேயே இப்ப வேலை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. கூட வேலை பாக்குறவங்க வேற எல்லாரும் ஹிந்திலேயே பேசிட்டு இருக்காங்களா. அவங்கள சமாளிச்சு வேலை பாக்குறதே ஹீரோக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியா முழுக்க ஹிந்தி மட்டும் தான் எல்லாரும் பேசணும்னு ஹிந்தியை மட்டும் ஒரே மொழியா கொண்டு வர போறதா பிளான் போயிட்டு இருக்கு. இந்த மொழி பிரச்சனையை வச்சு நம்ம ஊர் சிஎம் நல்ல அரசியல் பாக்குறாரே தவிர ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்காம சென்ட்ரல்ல இருக்கிறவங்க போக்கிலேயே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோவுக்கு டிடிஆர் ஜாபுக்கு போறதுக்கான ஒரு இன்டர்வியூ வேற வந்திருக்கு. அதுல எப்படியாவது செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிடணும்னு ரொம்ப ஆவலா இருக்காருங்க. ஆனா அதுக்கு ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணுமா. அதனால ஹிந்தி கத்துக்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட வராரு. இந்த பொண்ணு ஹீரோ வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எம்பியோட பொண்ணுங்க. அவங்க தெலுங்கு ஃபேமிலி. ஆனா இவ பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கேதான். அதோட அவளுக்கு ஹிந்தி நல்லா எழுத பேச தெரியுமா. அதனால ஹீரோ அவங்கள்ட்ட ஹிந்தி கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஹிந்தி கத்துக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போய் லவ் ட்ராக் வேற ஓடிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு சின்னதுரான ஒரு தம்பி இருக்காங்க. அவன் வெளியூர்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். ஹீரோ தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவன் படிப்பு செலவுக்கு காசு அனுப்பிட்டு இருக்காப்ல. ஆனா தம்பி அண்ணனுக்கு மேல இருப்பான் போல. இவரை மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான். ஆனா இப்ப வரையும் ஹீரோ ஒரு சமயம் புறநானூர் ஒரு படையோட தலைவனா இருந்ததை பத்தி எதுவுமே தம்பிக்கு தெரியாதுங்க. தம்பி ஏதாவது இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா அவனை ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வழியை மட்டும் பாருன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஆனா அரசாங்கத்துக்குள்ள ஹிந்தியை பத்தி அதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா தம்பிக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதே எம்பி பொண்ணு ஹீரோயின் தான். என்னதான் ஹீரோவும் ஹீரோயினும் லவ்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மேட்டர் பத்தி ஹீரோவுக்கு தெரியாது. வழக்கமா ஹீரோவுக்கு சேலரி வந்தோன்னா அதை பாட்டி கிட்ட கொடுப்பாரு. அவங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு அந்த காசு எடுத்துட்டு போய் ஹீரோட தம்பிக்கு மணி ஆர்டர்ல செலவுக்கு காசு போட்டு விடுவாங்க. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா மணி ஆர்டர் ஃபார்ம் முழுக்க ஹிந்தியா மாத்தி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுது. சரி, அவங்களுக்கு தான் புரியலன்னு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களை ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா அவங்களே எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால
இதனாலேயே பேரனுக்கு பணம் அனுப்ப முடியாம போயிடுது. அவங்க மட்டும் இல்லாம நாட்டுல பல பேர் ஹிந்தியால திணற ஆரம்பிச்சிடுறாங்க. ஓவர் நைட்ல இப்படி எல்லா இடத்துலயும் ஹிந்திக்கு மாத்திட்டதால காசு அனுப்ப முடியலன்னு தம்பிக்கு கால் பண்ணி சொல்ல அவன் அந்த நியூஸை கேள்விப்பட்டோனே ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுறான். அவன் படிச்சுட்டு இருக்க ஊர்ல அன்னைக்கு நைட்டு அவன் கேங்கோட போய் போஸ்ட் ஆபீஸை கொளுத்தி விட்டு தீ பரவட்டும்னு அவனோட ரத்தத்தாலேயே எழுதி விட்டு வந்துடுறாங்க. இந்த கேஸையும் திரு தான் வந்து பாக்குறாரு. அங்க நீதி பரவட்டும்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ட்ரெயின்ல எழுதின மாதிரி எழுதி இருக்கிறத பார்க்க இது ஒருவேளை அதே ஆளோட வேலையா இருக்குமோ அப்படின்னு அவங்க ஃபயர் பண்ண கிளாஸ் பாட்டில் எடுத்து மோந்து பாக்குறாரு. ஆனா அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லும் இந்த கெமிக்கலோட ஸ்மெல்லும் வேற மாதிரி இருக்கு. அதனால இது அதே கேங் இல்லைன்னு தெருவுக்கு புரிஞ்சிடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு சில இந்திய எதிர்ப்பு போராளிகள் கருப்பு கொடி பறக்க விட போறதா இன்ஃபர்மேஷன் வருது. அதனால திரு உடனே இந்த மாதிரி ஆட்களை போட்டு தள்ளுறதுக்கு இதுதான் சரியான சமயம்னு யார் யாரெல்லாம் அன்னைக்கு கலவரம் பண்றாங்களோ அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக மேல் இடத்துல இருந்து ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிடுறாப்ல. யாராவது குடியரசு தினத்தன்னைக்கு கலவரம் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுற அளவுக்கு திருவுக்கு இப்ப பவர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்திக்கு எதிராக போராடுற சில அரசியல்வாதிகளை குடியரசு தினத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸா கைது பண்ண ஆரம்பிக்க அதுல அண்ணாதுரை அவர்களையும் கைது பண்ணிடுறாங்க. என்னதான் பெரிய பெரிய ஆட்களை கைது பண்ணாலும் ஹீரோட தம்பி சும்மா விடுறதா இல்லங்க. அவன் பிளான் படி எப்படியாவது அந்த டேட்ல கருப்பு கொடி ஏத்தியாகணும்னு ஒரு முடிவோட இருக்கான். அதை எப்படி பண்ணலாம் என்னன்னு அவனும் அவன் கேங்கும் பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் அங்க வந்து ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. தம்பி கிட்ட அதெல்லாம் வேணாம்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா கேட்க மாட்டானா. அதனால இப்படி சொன்னா கேட்க மாட்டான்னு அவனை அடி அடின்னு அடிச்சு அவன் காலையே உடைச்சு போட்டுறாரு. தம்பி எங்கேயும் போய் போராட்டம் பண்ணி மாட்டிக்க கூடாதுன்னு அவன் காலை உடைச்சு ஹீரோ டிடிஆருக்கான இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்றாரு. அங்க சில விஷயங்களை ஹிந்தியில பேச சொல்லி கேள்விகள் கேட்டுட்டு இருக்க ஹீரோவும் அது எல்லாத்துக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹிந்தியில பதில் சொல்லிடுறாரு. ஆனா ஹிந்திக்காரங்க மாதிரி அவரால் ஃப்ளூவெண்டா ஹிந்தி பேச வரலையா, அதனால நீங்க இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதுல ஹீரோக்கு பயங்கர அப்செட் ஆகி வாழ்க்கையே வெறுத்து போயிடுதுங்க. அந்த சோகத்திலேயே திரும்ப ஊருக்கு கிளம்ப அப்பதான் சிஎம் அந்த ஊருக்கு ட்ரெயின்ல வந்து இறங்குறாரு. அவர் வந்தோன்னா டக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி போய் அவர் காலிலேயே விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறான். என்னாச்சு, ஏன் இந்த பையன் இவ்வளவு அழுகிறான்னு பார்த்தா யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஹிந்தியில மட்டும்தான் இருந்திருக்கு, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருக்கு ஆனா தமிழ்ல இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், தமிழ் மீடியம் தாங்க படிச்சிருக்கேன், நம்ம ஊர்ல நடக்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும் வேற மொழியில இருக்கு, ஹிந்தியில இருக்கிறதால ஹிந்திக்காரங்க மட்டும் அவங்க மொழியில ரொம்ப கம்ஃபர்டபுளா எக்ஸாம் எழுதுவாங்க, ஆனா எனக்கு அதை படிக்க கூட தெரியல, அதனால நீங்க தான் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட்டோட சார்பில் பேசி மாத்தணும்னு சொல்ல சிஎம் இவனை கொஞ்சம் கூட மதிக்காம இந்த பைத்தியத்தை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாப்ல. அது அந்த பையனுக்கு ரொம்ப ஹர்ட்டாக உடனே ஸ்டேஷன் வாசல் கோடி வந்து தீ குளிச்சு செத்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ நேர்ல பாத்துக்கிட்டு இருக்க அவர் அப்படியே கலங்கி போயிடுறாரு. ஹீரோ இன்டர்வியூக்காக சென்னைக்கு வந்து இறங்கினப்பதாங்க அவனும் வந்து இறங்கினான். பேனா தவறி ட்ராக்ல விழுந்துட்டுன்னு ஹீரோ கிட்ட தான் எக்ஸாமுக்கு போறேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் பேனா வாங்கிட்டு போனான். கடைசியில அந்த பேனாவால எக்ஸாம் எழுதாம இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சிடுறாருங்க. ஸ்டேஷன்ல இருந்து சிஎம் அவரோட கட்சி ஆபீஸ்க்கு வர தலைவர் வந்திருக்கிறதால அங்க ஒரே கட்சி ஆட்களோட கூட்டமா இருக்கு. இந்திய எதிர்ப்பு போராளிகள் அந்த சமயத்துல கருப்பு கொடி காமிக்கலாம்னு பிளான் போட்டா அன்னைக்கு ஊர்ல கருப்பு துணியோ கருப்பு இங்கோ கூட கிடைச்சிடக்கூடாதுன்னு ஊர்ல இருக்கிற ஃபேக்டரி கடைங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வச்சிடுறாங்க. சரி அப்படின்னா இப்ப என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்க்க அப்படியே கூட்டம் கூடி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல ஏறி பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்த கருப்பு கலர் கார்பன் பேப்பர்ஸ் எடுத்து டேபிள் ஃபேனை போட்டு மாடியில இருந்து பறக்க விடுறாங்க. அதை பார்த்துட்டு கட்சி ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, உடனே அந்த கேங்க ஓடி போய் பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல கட்சி ஆளுங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயங்கர கிளாஷ் ஆயிடுது. அந்த கலவரத்துல தம்பி அவங்கள்ட்ட லாக் ஆகி அவன் அந்த ஆளுங்க பாட்டிலால குத்தி கொல்ல போக அப்ப திடீர்னு அங்க ஒரு நெருப்பு குண்டு வந்து விழுந்து ஒரே ஃபயர் ஆயிடுது. யாரு அதுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஒரே ஷாக்கா பார்க்க அங்க ஒரு பில்டிங்கோட டாப்ல ஹீரோ மாசான்னு இருக்காருங்க. அப்பதான் தம்பி முத தடவை அண்ணன் அப்படி பாக்குறானா, அதுலயே அவனுக்கு ஹீரோ தான் புறநானூரோட தலைவன் புரிஞ்சிடுது. தம்பிக்கு மட்டும் இல்லங்க, ஹீரோயினுக்கும் இப்பதான் உண்மை தெரியுது. ஹீரோ கண்ணா பின்னான்னு கெமிக்கல் பாம்பு போட்டோன்னு கட்சிக்காரங்களே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓட அந்த கேப்ல ஹீரோ ஒரு ஆளுங்க எல்லாரையும் அங்க இருந்து காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுறாரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேற ஒரு வேலையா வெளில போயிருந்த திரு அங்க வராரு. அங்க அட்டாக் பண்ண பாட்டில்ஸை பார்த்துட்டு அதை எடுத்து மோந்து பார்க்க ஸ்மெல்ல வச்சு அது 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் அட்டாக் பண்ண அதே கெமிக்கலோட ஸ்மெல்னு தெரிஞ்சிடுது. அதுலயே அது ட்ரெயின் அட்டாக் பண்ண கூட்டத்தோட தலைவன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாப்ல. என்னதான் இவங்க எப்படியே எஸ்கேப் ஆகி வந்திருந்தாலும் வேற ஊர்ல இவங்கள மாதிரியா இருக்கிற ஒரு படை போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அங்க கட்சி ஆளுங்க அவங்கள தாக்குனதுல 2 பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த விஷயம் தம்பிக்கு தெரிய வர அவங்களோட சாவுக்கு போராட்டம் பண்றதுக்காக குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு இடத்துல போராட்டம் பண்றதுக்காக போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. அவங்க பார்த்தா கேட்டோனே பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஏன்னா குடியரசு தினத்தன்னைக்கு பிரச்சனை பண்றவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம்ல, அந்த பிளானோட தான் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. எப்போதும் அலைய விடுறவங்க இப்ப கேட்டோனே கொடுத்ததை வச்சு அதுலயே போலீஸ்காரங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுதா. அதனால 26ஆம் தேதி போட்டிருந்த பிளானை கேன்சல் பண்ணி 27ஆம் தேதி ஊர்வலம் போலான்னு பிளான் போடுறாங்க. ஏன்னா 26ஆம் தேதி மட்டும்தான் போலீஸால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால ஹீரோ நானே போய் காலையில பர்மிஷன் வாங்கிட்டு ஷார்ப்பா 9 மணிக்கு இங்க வந்துடுறேன், அது வரை நீ எதுவும் பண்ணிடாத, போராட்டத்தை ஆரம்பிச்சிடாதன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா காலையில 9 மணி ஆகியும் ஹீரோவுக்கு பர்மிஷன் கொடுக்காம ஸ்டேஷனுக்குள்ளேயும் விடாம வெளியே வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. இப்படி பர்மிஷன் கொடுக்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ணனையும் ஆள காணுமா, அதனால ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட் பண்ண முடியாம தம்பி அவன் பாட்டுக்கு மக்களை அழைச்சிக்கிட்டு ஊர்வலம் கிளம்பிடுறான். ஆனா இன்னைக்கு போலீஸோட பிளானே வேற. 144 ஊரடங்கு போட்டு அதை பத்தி மக்கள் கிட்ட
அனௌன்ஸ் கூட பண்ணாம ஊரடங்கு போட்டிருக்கப்ப உத்தரவு இல்லாம வெளில வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள அட்டாக் பண்றது தாங்க திருவோட பிளானே. இந்த விஷயம் ஸ்டேஷன்ல பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோக்கு தெரிய வர உடனே அதை தம்பி கிட்ட சொல்றதுக்காக ஸ்டேஷன்ல இருந்து வேகமா கிளம்பிடுறாரு. ஆனா அங்க வந்து பார்த்தா ஏற்கனவே போலீஸ்காரங்க மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மக்களை பயமுறுத்துறதுக்காக ரப்பர் புல்லட்டால அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரியல் புல்லட்டை போட்டு ஷூட் பண்ணி மக்கள் எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே அவர் போட்டிருக்க வெள்ளை கலர் சட்டையை கழட்டி சமாதான கொடி மாதிரி காட்டி போலீஸ்காரங்களை தடுக்க பாக்குறாரு. ஆனா திரு எல்லாரையும் ஷூட் பண்ண சொல்லிட்டதால போலீஸ்காரங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் சரமாரியா சுட்டு தள்ளிட்டு இருக்க அதுல கடைசியா ஹீரோவோட தம்பியையும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ போலீஸ்காரங்களை தடுக்கிறதுக்காக சட்டையை கழட்டி சுத்திட்டு இருந்தாருல, அப்ப திரு கரெக்டா ஹீரோட நெஞ்சில இருக்கிற பிராமி டாட்டுவா பாத்துடுறாங்க. இத்தனை வருஷமா வெறித்தனமா தேடிட்டு இருந்தவன கண்டுபிடிச்சவன சும்மா விடுவானா? தம்பியை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருந்த ஹீரோவை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போக சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்த தம்பியை பார்த்தவன் அப்படியே ஒரு உத விட்டு சாக்கடையில தள்ளி கொண்டுடுறாங்க. அடுத்து ஸ்டேஷனுக்கு வந்தவன் தூக்கிட்டு வந்த ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறான். அவர்கிட்ட பொருளான ஒரு டீம்ல இருக்கிற எல்லாரோட பேரையும் சொல்ல சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ண திரு என்னதான் ட்ரை பண்ணாலும் அவர் வாயவே திறக்க மாட்டாரு. ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணதுல திருவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆயிடுதா, அதனால நானே எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன்னு கடுப்புல அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த கேப்ல திருவோட டீம்ல இருக்கிற ஒரு ஆபீசர் ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருங்க. என்ன இருந்தாலும் இந்த ஆபீசரும் ஒரு தமிழன் தானே, ஹீரோ அப்படி அடி வாங்குறத அவரால் பார்க்கவே முடியல. அதனால அவர் ஒரு வழி சொல்றாரு, தமிழுக்காக என்னால முடிஞ்ச எதையாவது பண்ணும்ல அப்படின்னு ஒரு கத்தியை கொடுத்து என்ன குத்திட்டு எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்ல ஹீரோவும் அவர் சொன்ன மாதிரியே பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. அவர் எஸ்கேப் ஆன மேட்ரு திருவுக்கு தெரிய வர அதுல அவனுக்கு செம்ம காண்டாயிடுது. அந்த ஆபீசர் ஒரு தமிழங்கிறதால அவர் தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு புரிஞ்சிருதா, அதனால டக்குன்னு கண் எடுத்து அவரையே போட்டு தள்ளிடுறான். அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹீரோ இப்ப டெல்லியில இருக்காரு. என்னதான் சொந்த ஸ்டேட்லயே போராடினாலும் இந்த ஹிந்தி பிரச்சனைக்கு சென்ட்ரல் தானே மெயின் காரணம். அதான் இவங்கள டீல் பண்றதுக்காக ஸ்ட்ரைட்டா கிளம்பி டெல்லிக்கே வந்துட்டாரு. தமிழ்நாட்டுல மட்டும் பொறான ஒரு படை இல்லங்க, இங்க டெல்லியிலயும் இருக்காங்க. அவங்க தான் இங்க ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே எல்லாரும் சேர்ந்து ஒரு சம்பவத்தை பண்றாங்க. நிறைய போர்டு ரெடி பண்ணி ஊர் பேர்கள்ல தமிழ்ல எழுதி பஸ்ல எல்லாம் ஹிந்தியில எழுதி இருக்க ஊர் பேர்களை தமிழ்ல மாத்தி விட்டுறாங்க. இப்படி ஓவர் நைட்ல அவங்களால எத்தனை பஸ்ல எழுத முடியுமோ எழுதி விட்டுறாங்களா. காலையில பார்த்தா இதனால ஊர்ல ஒரே கலவரமா இருக்கு. அப்பதான் அந்த ரூட்ல பிஎம்மும் நம்ம சிஎம்மும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. கலவரம் நடந்துகிட்டு இருக்க ஸ்பாட்டு கிட்ட வந்தோன்னா கார் அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோட கோரிக்கை என்னன்னா ஹிந்திய தேவையில்லாம திணிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதோட அவங்களுக்கு அதை சிம்பிளா புரிய வைக்கிறாரு. இப்ப ஹிந்தி பேசுற ஊர்ல தமிழை கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி தானே தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை கொண்டு வரும்போது எங்களுக்கும் இருக்கும். சொல்ல போனா பஸ் எல்லாத்துலயும் தமிழ்ல ஹிந்தி வாழ்கள் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ இப்படி ரொம்ப தெளிவா பேசுறதால பிஎம் இவங்க எல்லாரையும் அவங்களோட இடத்துக்கே கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. எங்களை மாதிரி சில ஸ்டேட்ஸ்க்கு ஹிந்தி தேவையே இல்லை மேடம், ஆனா அதை எங்க மேல திணிக்கிறீங்கன்னு சொல்ல அது எப்படி எந்த ஆதாரமும் இல்லாம நீயா இவ்வளவு ஷுவரா சொல்றேன்னு கேட்க ஹீரோ இதுக்காக நம்ம வேணா ஓட்டிங் வச்சுப்போம்னு சொல்றானா. ஆனா அவங்க அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா ஹிந்தியை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்ற மக்களோட சைனை வாங்கி கொடுக்கறோம்னு சொல்ல அவங்க நான் அடுத்த வாரம் கோயம்புத்தூருக்கு ஒரு மீட்டிங்க்கு வருவேன், அப்ப இதை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க. பிஎம்ஏ சொல்லிட்டதால ஹீரோவும் அவரோட டீமும் இப்போதைக்கு போராட்டத்தை நிறுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் பிஎம்ஏ அவங்கள்ட்ட இதை பத்தி பேசலாம்னு சொன்னாலும் நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு அது சரியா படலங்க. ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா மொழியை வச்சு அரசியல் பண்ண முடியாது இல்ல, அதான் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கடுப்பாகுது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்றது புரியக்கூடாதுன்னு தான் ஒரு படைக்கு ஒரு சீக்ரெட் கோடே இருக்குங்க. இப்ப ஏதாவது ஒரு லொகேஷன்ல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்றதுக்கு பிளான் பண்ணிருந்தாங்கன்னா வெவ்வேறு ஊர்ல இருக்கிறவங்கள அந்த இடத்துல அசம்பிள் பண்றதுக்காக ஹீரோ எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒரு படைக்கு மணி ஆர்டர் அனுப்பி விடுவாரு. ஒருவேளை தேதி இப்ப 12ஆம் தேதி 5வது மாசம்னா எல்லாருக்கும் 12 ரூபா 50 பைசா அனுப்பி அந்த மணி ஆர்டர் ஃபார்மோட சைட்ல பிராமி மொழியில லொகேஷனையும் எழுதி அனுப்பி விடுவாரு. அது மாதிரி இப்ப ஒரு லொகேஷனையும் டேட்டையும் எல்லாருக்கும் அனுப்பி விட அதை திரு எப்படியோ மோப்பம் முடிச்சிடறான். இவன் தமிழர்களை அழிக்கிறதுக்காக பிராமி மாதிரி எல்லா வகையான தமிழையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால பிராமியில் எழுதி இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஸ்பாட்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அதே நேரம் ஹீரோவும் அவரோட படையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பேர்ட்ட சைன் வாங்க முடியுமோ வாங்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு மீட்டிங் நடக்கிற முத நாளே கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பொள்ளாச்சி வந்தவங்க அவங்க படையில இருக்கிற ஒரு ஆளோட ரைஸ் மில்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. நாளைக்கு எப்படி கோயம்புத்தூருக்கு போய் லெட்டர் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றதுன்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அங்க யாரோ கதவை உடைச்சுக்கிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஆளுங்களை சப்போர்ட் பண்றதுக்காக மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற புறநானூறு படை வந்திருக்காங்க. அதுல ஆந்திரால இருக்கிற புறநானூறு படையோட தலைவரா ராணா வந்திருக்காருங்க. இப்படி ஆந்திரா, கர்நாடகா, பெங்கால்னு பல ஸ்டேட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஆனா இங்கே ரொம்ப பக்கத்துல இருக்கிற கேரளாவை மட்டும் ஆள காணும். அன்னைக்கு நைட்டு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பொள்ளாச்சிக்காரர் தான் சாப்பாடு செஞ்சு போடுறாப்ல. எல்லா ஸ்டேட் ஆளுங்களும் ஒன்னா உட்காந்து அவ்வளோ ஹாப்பியா சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே எல்லாரும் கோயம்புத்தூர் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க அப்ப திரு பெரிய படையோட அந்த ஊருக்கு என்ட்ரி கொடுக்குறான். இவன் நம்ம ஆளுங்களை சைன் பேப்பரை கொண்டு போக விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்காங்க. புறநானூரோட கம்யூனிகேஷனை வச்சு எப்படியோ ட்ராக் பண்ணி இந்த ஊருக்கு வந்துட்டான். அவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ரைஸ் மில்க்கு கீழே இருக்கிற ஷார்ட்கட் வழியா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அவங்க கூட போகாம நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடறான். அதே நேரம் திருவுக்கு இவங்க எல்லாரும் அந்த ஊர்ல எங்க இருக்காங்கன்னு தெரியலையா, அதனால அந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி அமைதியா இருந்த அந்த ஊர்ல பெரிய கலவரத்தையே உண்டாக்கிடுறான். போலீஸ்காரங்களை விட்டு அந்த ஊர் முழுக்க
முழுக்க போராளிகளை தேட சொல்ல அதனால ஊருக்குள்ள அங்கங்க மறைஞ்சிருக்கிற அந்த ஊர் போராளிகள் மாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. செலியன் எங்க இருக்கான்னு கேட்டா அவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ண அவங்க யாருமே எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் ஹீரோவை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க. அதனால அந்த ஊர் முழுக்க மறைஞ்சிருக்கிற போராளிகள் எல்லாரையும் இழுத்துட்டு வந்து அவங்க எல்லாரையும் கொடூரமா கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொறுக்க முடியாத ஹீரோ வேன் எடுத்துக்கிட்டு திரு இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். அது மட்டும் இல்லாம நேரா அவங்கிட்டே வந்து மண்டி போட்டு சரண்டரும் ஆயிடுறான். திரு உடனே ஹீரோ அந்த வேனை போய் செக் பண்ணி பார்க்க எல்லா ஸ்டேட்டோட சைன் பேப்பரும் மூட்டை மூட்டையா அந்த வேன்ல தான் இருக்கு. அதை பார்த்தோன்னு திருவுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுதா. அப்படியே அது எல்லாத்தையும் வெளில எடுத்து போட்டு மொத்தமா கொளுத்தி விட்டுறான். கடைசியில பார்த்தா அது சைன் பேப்பரே இல்ல, எல்லாம் வெத்து பேப்பருங்க. அதை பார்த்தோன்னு திருவுக்கு கொலை வெறி ஆயிடுது. அதனால ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்க அப்ப கரெக்டா அந்த ஊர்ல இருந்து கிளம்புற ட்ரெயினோட சத்தம் கேக்குதா. அதை கேட்டோடனே எல்லா சைன் பேப்பரும் அதுல தான் போயிட்டு இருக்குன்னு இவனுக்கு புரிஞ்சிடுது. அதனால ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபீசர் கிட்ட ஹீரோவை கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லி நான் வந்து அவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் மத்த ஸ்டேட்ல இருந்து வந்த புறநானூறு படை ஒரு லாரியில எஸ்கேப் ஆகி கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்க அவங்கள போலீஸ்காரங்க சேஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால போலீஸை டைவர்ட் பண்ணி அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராணா லாரியில இருந்து குதிச்சு ஒரு தோப்புக்குள்ள ஓட அவரை போலீஸ்காரங்க ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. அட பாவீங்களா, கேமியோ கூப்பிட்டு வந்து அதுக்குள்ள சாவடிச்சிட்டீங்களேடா. அதே நேரம் குட்ஸ் ட்ரெயினை சேஸ் பண்ணிட்டு போன திரு ரன்னிங்லேயே அந்த ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணி ஏறிடுறாங்க. அவன் நினைச்ச மாதிரியே சைன் போட்ட பேப்பர் எல்லாம் மூட்டை மூட்டையா அந்த ட்ரெயின்ல தான் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க உடனே வழியில இருக்கிற அடுத்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அங்க ட்ரெயினை நிறுத்த சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல அடுத்த ஸ்டேஷனும் வருது. ஆனா ட்ரெயின் அங்க நிக்காம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. திரு ட்ரெயினியா நிக்காம போயிட்டு இருக்குன்னு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்பெஷல் ஆபீசரை பார்க்க அவரை பார்த்தா திருவை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்டேஷனோட ஸ்பெஷல் போர்ஸ்ல இருக்கிறதே புறநானூறு படையோட கேரளா ஸ்டேட் தலைவர். அந்த ரோல் பாசில் ஜோசப் தாங்க பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓபனிங் சீன்ல வந்த ட்ரெயின் சம்பவத்திலயும் இவர் இருந்திருப்பாரு. இப்ப ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்லயே கேரளா சார்பா அவர் எடுத்துட்டு வந்த மூட்டை எல்லாத்தையும் அந்த ட்ரெயின்லயே தூக்கி வீச ஆரம்பிக்கிறாரு. அதோட சேர்ந்து ஹீரோவும் அந்த ட்ரெயின்ல ஜம்ப் பண்ணிடுறாரு. இவர் எப்படி இங்க வந்தாருன்னு பார்த்தா திரு ஒரு ஆபீசர்ட்ட ஹீரோவை பாத்துக்க சொன்னார்ல, அந்த ஆபீசரே பாசில் தாங்க. திரு ட்ரெயினை சேஸ் பண்ணிட்டு போன கேப்ல இவங்க இந்த ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா திரு வெறியாகி அவரை கொல்ல பார்க்க ஹீரோ அவனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே சமயம் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பிஎம் அவங்க வந்திருந்த வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோவுக்காக வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஆளை காணோம்னா அங்க இருந்து ரிட்டனே கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல அவங்களோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருக்க ட்ரெயின்ல இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்க கடைசியா ரெண்டு பேரும் அப்படியே வந்து இன்ஜின் கிட்ட விழுந்துடுறாங்க. ஒருத்தர் டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருந்ததுல ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல திருவ ஃபயர்ல பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள ஹீரோ வேகமா வந்து இன்ஜினை தனியா கட் பண்ணிட்டு இருக்க திரு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே எஞ்சி வந்து நிக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க திரும்ப வந்துகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு திரு ஹீரோவை கொல்ல பார்க்க வந்து பாருங்கடா எங்க பேரன் பேத்திங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ டக்குன்னு இன்ஜினை தனியா பிரிச்சு விட்டுறாரு. அதுல இன்ஜின் மட்டும் கண்ட்ரோல் இல்லாம எரிஞ்சுக்கிட்டே வந்து ட்ராக்ல இருந்து ஒரு ஓரமா போய் கவுந்துடுதா. அவ்வளவுதான், அதுல திருவோட சோலி முடிஞ்சது. பின்னாடியே இன்ஜின்ல இருந்து கட்டான மத்த பெட்டிங்க அப்படியே ஸ்லோவாகி கரெக்டா ஸ்டேஷன்ல வந்து நின்னுடுது. அவ்வளவுதாங்க, ஒரு வழியா இப்படியே பல போராட்டங்களுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்டோட படையும் சேர்ந்து பிஎம் கிட்ட மக்களோட சைன் பேப்பர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ண இப்ப இருக்கிற பிஎம் அந்த பிரச்சனை எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அதுல இந்திய மக்கள் அவங்களோட விருப்ப மொழி எதுவா இருந்தாலும் எல்லாரும் எப்போதும் போல அவங்க விருப்ப மொழியிலேயே எந்த பிரச்சனையும் இல்லாம கண்டினியூ பண்ணலாம். அவங்கள ஹிந்தியில தான் எழுதணும் பேசணும்னு கம்பல் பண்ண கூடாதுன்னு சொன்னவரு காமனா இருக்கிற ஆங்கில மொழியை நாட்டோட அபிஷியல் லாங்குவேஜா இருக்கும்னு அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப 1967 அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிட்டாருங்க. அவரு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் மும்மொழி திட்டத்தை நீக்கிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த இரு மொழிகள் மட்டும்தான் இருக்கணுங்கிற திட்டத்தை நிறைவேற்றிடுறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டாடி தீக்க அதோட அந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.